தன்னோட தம்பியை கொன்ன அந்த ஆத்மாவை பழி வாங்கணும்னு சொல்லி அதே பள்ளிக்கூடத்துக்கு அவளுமே போறா. அதே மாதிரியே வினோதமான ஒரு சத்தம் கேக்குது. அந்த பயத்துல அந்த லைப்ரரிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த லைப்ரரியில ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ணா அவளுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் கண்ணுக்கு தெரியுது. தன்னோட தம்பியோட செப்பல் பாத்தீங்கன்னா அங்க இருக்குது. சொன்ன உடனே இறந்து போன அந்த அர்ஜுன் ஆத்மா மாதிரி அவ கண்ணுக்கு முன்னாடி வரான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். நான் தான் அந்த தொலைஞ்சு போன அர்ஜுனு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் ரொம்பவுமே கருப்பா இருக்கிறனால அவன் ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாருமே அவனை கருப்பான்னு சொல்லி ரொம்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவன் லைப்ரரிக்குள்ள போகணும்னு பாக்குறான். லைப்ரரி வெளியே நிக்கும் போது உள்ள அவனோட டீச்சரும் இன்னொரு டாக்டரும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கண்ணுல பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரும் அவனோட தலையில அடிச்சிடறாங்க. இவனுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். யார் அவனை அடிச்சது, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த டாக்டரும் டீச்சரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 3 வீடியோல இதுக்கான எல்லா பதில்களையும் பார்க்கலாம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.